வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியை அடுத்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கில் மாட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி போன்று பொன்முடி அவர்களது வீட்டிலும் அனைத்து இடங்களிலும் பார்த்திங்கன்னா சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இடி டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா சோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த சோதனையில் பல ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல ஊழலுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டியிருக்கிற மாதிரி தகவலானது வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கொஞ்சம் இந்த டாலர்ஸ் பார்த்திங்கன்னா பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதற்கான கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்தால் நிச்சயம் பார்த்திங்கன்னா அவர் மீது அனைத்து விதமான குற்றங்களும் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி போன்று சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனை அடுத்து பார்த்திங்கன்னா பல முக்கிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஊழல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்முடி அவர்கள் ஏற்கனவே செம்மண் வழக்கு கடத்தல், அதாவது செம்மண் கடத்தல் வழக்கில் கைதாகி வெளியே ரிலீஸ் ஆகியிருந்தார். இதற்கிடையில் அவர் மீது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளும் பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ரைடு நடத்தினாங்க. அதில் ஏகப்பட்ட ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதாகவும் அவருடைய அந்த ஆவணங்களுக்கு அவர் பார்த்திங்கன்னா சரிவர டேக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா அந்த ஆவணங்கள் இருக்குதா இல்லை பார்த்திங்கன்னா நிஜமாலுமே பார்த்திங்கன்னா ஊழல் மூலயமா பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்ட சொத்துக்களா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரிவர அலசி ஆராய்ஞ்சி பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தவறு செய்திருந்தால் உடனடியாக கைது செய்யப்படுவார். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவர் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் அந்த டாலர் பற்றின ஒரு தகவல்கள் பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெற இருக்கின்றன. ஸோ அது பற்றின ஒரு முழுமையான தகவல் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.